ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ இது பழத்தை நாங்கள் இதை கொஞ்சம் பொரிச்சு ஸ்னேக்காக புள்ளங்களுக்கு கொடுக்க போகிறோம். சரியா? இந்த பழம் ரொம்ப ரொம்ப பழுத்து இருக்குது. பார்த்திங்களா, ஒவ்வொன்றா தனித்தனியாக இருக்குது. சூப்பராக இருக்கும். சாய் குடிக்கிறதுக்கு சாயங்காலம் புள்ளங்களுக்கு. சரியா? பார்த்திங்களா, பிள்ளைங்களுக்கு சாயங்காலம் அருமையான பண்டம் ரெடி. பழம் என்னத்தை பழம்னு சொல்கிறாங்க. அந்த பழத்தில் இது சரியா பிள்ளைங்களை கொஞ்சம் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இப்போ ஓகே, இதுவும் சாயங்காலம் சாய் குடிக்கத்தான். இது உள்ளி கேரட்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சால்ட்டு, கொஞ்சம் ஆயில். சரியா? கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு ரவுண்டாக பிடிச்சிக்கொள்ளுங்க. சரியா? இந்த மாதிரி 2 ரவுண்டாக பிடிச்சிக்கோங்க. நான் பெருசாக எடுத்துருக்கேன். சரியா? பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் போட்டுக்கோங்க. இது சாய் குடிக்கிறதுக்கு மக்களே. சரியா? சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சுற்றி பாருங்கள். செம்மை அருமையான ஒரு சாய் குடிக்கிறதுக்கு சாப்பாடு. ரொம்ப ஈஸியான சாப்பாடு. பார்த்தீங்களா எப்படி சூப்பராக அருமையாக ரோஸாக வந்திருக்கு. இந்தமாதிரி செஞ்சு பாருங்கள். யாரும் கேட்டு சாப்பிடுவாங்க. சாய் குடிக்கிறது சூப்பரான ஒரு அருமையான சாப்பாடு மக்களே. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பிடணும். அப்போ தான் ரொம்ப எம்மி டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாலை செஞ்சு கொள்ளலாம், ஆட்டா மாலை செஞ்சு கொள்ளலாம். சரியா? ஒன்று இதில் ஒன்று இங்கே வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் திரும்பி போகணும். மட்டும் உள்ளுக்கு வேகாது. மெல்லிய அடுப்பில் வைங்க. சரியா? இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகே மக்களே, இன்னொரு வீட்டில் சந்திக்கும் போதே வீடியோ பண்ணுங்கள். மக்களே பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்லை கிளிக் அப்பா நான் போட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு சேரும். சரியா? ஓகே, பை பை, டாட்டா. இதுக்கு தேவைப்பட்டவங்க காரமாக சட்னி செஞ்சுக்கலாம். நான் சட்னி செய்யலை. இப்போ சாய் குடிக்கிறதுக்காக சட்னி செய்யலை. ஓகே, பை பை, டாட்டா.